Hi friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டு சாரி. ஸோ குபேரப்பட்டில் வந்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் இது நம்ம ரெகுலர் அப்டேட் தான், அவைலபிள் கலெக்ஷனை தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நிறைய குபேரப்பட்டு சாரீஸ் வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து ரெகுலராக வந்து நம்ம அதே அப்டேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடலை. பட் உங்களுக்கு குபேரப்பட்டோட அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம ரெகுலர் வீடியோஸாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். 15 வீடியோஸ் இல்லை 1 மந்த் வீடியோவில் இருக்கிறது வரைக்குமே வந்து குபேரப்பட்டு ஓரளவுக்கு வந்து அவைலபிளில் இருக்கும். நீங்கள் வந்து குபேரப்பட்டு ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்பர் 1 தான் குபேரப்பட்டு போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு குபேரப்பட்டு கலெக்ஷன்ஸ் வேணும், சாரீ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வீடியோஸில் நம்பர் 1 செக்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற சாரீஸில் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து அவைலபிலிட்டியில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம வீடியோவில் நம்பர் 2ல் பார்க்குற சாரீ வந்து கிரேப் சில்க் சாரீ. இன்றைக்கி கிரேப்லேயே மைசூர் கிரேப் அண்ட் காட்டன் கிரேப் இது 2 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற மைசூர் கிரேப்பில் வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் ப்ளைனில் ஒரு சிம்பிளான ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து இது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் இதுலுமே வந்து இதெல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ தான். ப்ரீமியம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அபோவ் 1000க்கு மேலே போகிறது தான் வந்து ப்ரீமியமில் வரும். மைசூர் கிரேப்பை பொறுத்த வரையும் பிலோ 1000 எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலில் தான் இருக்கும். பட் வந்து இதே வந்து டூப்ளிகேட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 500 ரேஞ்சஸ்லாம் மைசூர் கிரேப்புன்னு போட்டு சேம் இமிட்டேட் பண்ண மாதிரி ஒரே மாதிரியே வந்து கலர் பேட்டர்ன் கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாமே ஒத்து போகிற மாதிரியே போடுறாங்க. பட் அது வந்து மைசூர் கிரேப் மெட்டீரியலாகவே இருக்காது. அது நார்மலாக ஒரு கிரேப் மெட்டீரியலை மைசூர் கிரேப் அப்படின்னு சொல்லி இமிட்டேட் பண்ணி தான் நம்ம இப்போ பியோர் மைசூர் சாரியை இமிட்டேட் பண்ணி தான் இந்த கிரேப்பு மைசூர் சிஃபான்லாம் வருது. பட் வந்து குவாலிட்டியில் வேரியேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து டூப்ளிகேட் குவாலிட்டி ஒன்று போட்டு மெட்டீரியல் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கான. உங்களுக்கு வந்து ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரியும் ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் மாதிரியுமே வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. பட் அது வந்து ஃபேக் மைசூர் கிரேப். ஸோ அதெல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து மைசூர் கிரேப்லேயே இது பாருங்கள், நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ரிச்சான சாரீ. ப்ரீமியம்லேயே அந்த ஒரு 3D பேட்டர்னில் வர மாதிரி அழகாக உங்களுக்கு கோல்டு கீழே வந்து உங்களுக்கு ஜரி பேட்டர்னில் வந்து ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது கான்ட்ராஸ்ட் அந்த பேட்டர்ன் கொடுத்த மாதிரி உள்ளுக்குள்ளே பாடி ஃபுல்லாமே ஜரி லைன்ஸ் கொடுத்து ரொம்ப ரிச்சாக ஒரு நல்லா பட்டு சாரியோட ஃபுல் கம்ப்ளீட் லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மைசூர் கிரேப் இல்லாமல் காட்டன் கிரேப்பில் 2 டிசைன் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2ல் பார்க்குற சாரீஸ் வந்து கிரேப் சில்க் சாரி, மைசூர் கிரேப் அண்ட் காட்டன் கிரேப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது. அது என்னென்ன மெட்டீரியல் வந்து பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அப்டேட்ஸ் என்ன இருக்குது, புது அப்டேட்ஸ் என்ன இருக்குது, எல்லா கலெக்ஷன்ஸ் என்னென்ன நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதும் எது ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்கு பேட்டர்ன் அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல பார்க்குற சாரீஸ் வந்து காட்டன் சில்க் சாரீ, அந்த மதுபானி பேட்டர்னில் இருக்கிற காட்டன் சில்க் சாரீ தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நல்ல மதுபானி ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் செக்ஸ் காட்டன் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து 2 டிசைனில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்பர் 3ல பார்க்குற செக்ஷன் வந்து காட்டன் சில்க், ரெண்டுமே உங்களுக்கு மதுபானி பேட்டர்னில் வர காட்டன் சில்க் அண்ட் மேட்ரிக்ஸ் செக்ஸ் பேட்டர்னில் இருக்கிற சாரீஸ் தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸில் 3rd மெட்டீரியல் வெரைட்டி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னும் ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டி இருக்குது, அது என்னன்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 1 month or 2 month பிஃபோர் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு சின்னதாக பர்சனல் லைஃப்னு சொல்ல முடியாது, ஒரு காமன் இன்ஃபர்மேஷன் ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணும், பட் அது என்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அது வந்து நான் வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, எனக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் இன்னும் கொடுக்காமலே இருக்கேன். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த வீடியோஸ்லையுமே ஃபேஸ்லாம் ரிவீல் பண்ணி நம்ம எல்லாமே நம்மளோட இது வந்து சாரீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சில ஷார்ட்ஸில் வந்து என்னோடய பேபியோட பிக் ஏதாவது வந்து ஆட் பண்ணியிருப்பேன், சில ஷார்ட்ஸில் மட்டும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அது எதுவும் போடாமல் இருந்ததுனால தான் கொஞ்சம் ஒரு தயக்கம் யோசனையாக இருந்தது. பட் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தினால பலன் அடைவாங்க அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேர் அதுமாரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள். அது வந்து இப்போது பார்க்குறவங்க ஒரு சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கலாம். அதனால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் சில பேர் சொல்லியிருந்தீங்க. 2-3 பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ நான் சொல்லியிருந்த வீடியோவில் கமெண்டில் போட்டிருந்தீங்க. ஸோ நான் அதை யோசனை பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போது நான் சொல்லியிருந்தேன் என்னோட டோட்டல் ஃபேமிலிக்கு வைரல் ஃபீவரில் அஃபெக்ட் ஆகிருக்கோன்னு. அப்போது நான் வந்து இந்த பேபி பற்றி குழந்தைக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் சில சிஸ்டர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்குறதுனால நான் காமனாக மெசேஜ் குரூப்பில் வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும் போது கூட ரொம்ப எப்படி சொல்கிறது தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்ட்டுமே நிறைய பேர் சொல்லியிருந்ததுனால தான் இப்போ யோசித்து பார்த்தேன். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைஃப்பில் என்னோட குழந்தை எவ்வளோ ஒரு ஹார்டான விஷயத்துக்கு அப்புறம்லாம் கிடைச்சா அப்படின்றதான். அது ஒரு எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சில பேர் உடஞ்சி போய் நம்ம லைஃப்பில் இருப்போம். அப்போ அந்த சமயத்தில் வந்து கண்டிப்பாக நமக்குன்னு ஏதோ ஒரு ஆறுதல் நம்ம தேடுறது தான் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காட் கிட்ட ப்ரே பண்ணி தான் நான் வந்து என்னோடய பேபி கிடச்சான்னு சொல்லியிருந்ததுனால தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கும் சொல்லுங்கள் அப்படி. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, வாட்ஸ்அப் நம்பரில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக அந்த வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ அது அந்த ஒரு நம்ம எந்த இதுலேயுமே வந்து ஃபேஸ்லாம் ரிவீல் பண்ணி வீடியோ போடாதனால தான் ஒரு தயக்கமாக இருந்தது. கண்டிப்பாக இது நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக போடுறேன். என்னோடய குழந்தையோடய நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்பர் 4ல் பார்க்குற சாரீ வந்து செமிகாஜி செமி சாஃப்ட் சில்க் வெரைட்டிஸில் ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கலெக்ஷன்ஸ் நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டு வியர் பண்ணுற மாதிரி லுக் இருக்கிற சாரீஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க. நான் சாரீஸ் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு காமனாக இன்ஃபர்மேஷன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து அதை கூட கேட்கலாம். ஸோ அதையுமே நான் வந்து ட்ரை பண்ணி வீடியோஸில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ரைவசி நமக்கு இருக்கும், ஒரு சில ஃபேமிலியில் ஒரு சில ப்ரைவசி இருக்கும். அந்த ப்ரைவசிக்குள்ளே தான் நம்ம இருந்தாகணும். அதை தவிர்த்து அந்த ப்ரைவசி நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா ஃபேமிலி இஷ்யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் ஒரு சில விஷயம் நம்ம யோசித்து தான் பண்ணுவோம். ஸோ அப்போது உங்களோட சஜஷன் படி நான் வந்து அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் ஃபேமிலியில் கேட்டதுக்கும் இது வந்து நமக்கு ஒரு விஷயம் நடந்தது, அந்த விஷயம் அடுத்தவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக நீ செய் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் பண்ணலான்னு அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் இது எப்போ பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் தயக்கம் இருக்குது. அந்த தயக்கத்தெல்லாம் நான் வந்து எல்லாமே இது பண்ணிவிட்டு நான் வந்து போடுறேன். இதுதான். இது இல்லாமல் எந்த விஷயம்னாலுமே நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக அது வந்து அந்த வீடியோவில் போய் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா செப்பரேட்டாக நம்மளோட தீம் வந்து நம்மளோட மோட்டிவ் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து சாரீஸ் கஸ்டமருக்கு போய் சேர்க்கறதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல். இதில் வந்து நம்மளோட பர்சனல் வ்ளாக் மாதிரி போடக்கூடாது. இருந்தாலுமே அதனால் அந்த ஒரு சின்ன விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான். அதனால் உங்களுக்கும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை, நம்மக்கிட்டேருந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக
தான் இருக்குன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்ல தைக்கப்பட்டாலும் என்னோட நம்பரில் சொல்லுங்கள். நான் அந்த ஒரே சிங்கிள் வீடியோலேயே நான் அதை அட்டாச் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சதா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.